கபர் உடைக்கிறான் சில பேர். அதுக்கு அவன் பேர் வச்சுக்கிட்டான். என்ன பேர்? என்ன சரியா அதுல அவங்கள எல்லாரும் சேரட்டுமா ஒத்த பயான் பண்றான். 55 நிமிஷம் பயான். அதுல எல்லாரும் பேசி சேருங்க அவரை ஹலீஃபான். யாருங்க சொன்னது அவரை ஹலீஃபான்னு? அவரை யார ஹலீஃபான்னு சொன்னேன்? எவன் சொன்னேன் அவரோட போய் சேர்றதுக்கு? சேர்ந்தா அவன் நாசமாகிறதை தவிர காபிராஜாகிறதை தவிர அவன் மூமினாச்சாக மாட்டான். அப்ப யூதனும் அவனும் இவனும் உதவியோட இவன் எல்லாம் செய்ய கொண்டிருக்கிறான். அவனுக்கு பின்னால போகணுமா ஒருத்தன் பயான் பண்றான். 55 நிமிஷம் பயான். அவனை கூப்பிட்டு கொண்டாந்து வச்சு கழுத்தை விட்டுடும் முதலாவது. அதனால கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இந்த காலம் ஈமான் பறிபோற காலம். ஈமான் பறிபோற காலம். ஆனால் நிதானமா இருக்கணும். இந்த ஷாம் யமன் இந்த 2 தேசத்துக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த யமன் தேசத்தில் உள்ளவங்களை ஷாம் தேசத்தில் உள்ளவங்களை ஷபிக யார சொன்னது? அந்த ஷாம் தேசத்தில் இருக்கிற அபுதாலிகள் அங்கே இருக்கிறாங்க, அப்தாலிகள் இருக்கிறாங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எல்லா அப்தாலிகளும் இந்த ஷாம்ல தான் இருப்பாங்க. அப்ப அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா வ ஃபீ யமனினா, எங்களை ஷாமுக்கும் யமனுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை செய்யும்படி துஆ கேட்டிருக்கிறாங்க. அவங்களோட துஆ ஒரு பொழுதும் பழுது போறது இல்லை. அது துஆ தான் இருக்கும். அதனால ஷாமுல யமன்ல தான் எங்க எல்லா ஒளிமாரும் இருக்கிறாங்க. அதனால நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒளிமார்களை பற்றி பிடிச்சு கொண்டா அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. நபிமார ஒளிமார யாராவது பற்றி பிடிச்சு கொண்டா அவனுக்கு எந்த பயமும் வரப்போறது இல்லை. அவங்களுக்கு பற்றி பிடிக்காதவனுக்கு எப்பொழுதும் பயன்தான். இதுக்கு தௌஹீதுன்னு பேர் வச்சுக்க வேண்டியதான். தௌஹீது என்ன? கிட்டத்தில் இந்த 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 பௌத்தர்களுடைய சிலையை ஏசினா அந்த புத்த பெருமான் மனுஷ இறைச்சி திண்டெல்லாம் சொன்னான் தானே? யாரு சொல்ல சொன்ன? ரசூலா சொல்ல சொன்னாங்களா? அந்நிய மதத்தினுடைய வணக்க ஸ்தலங்களை உடைக்க சொன்னாங்களா? புத்துகளை உடைக்க சொன்னாங்களா? அங்க அவங்கள பத்தி இழிவா பேச சொன்னாங்களா ரசூலுல்லா? குர்ஆன் சொல்லிச்சா? இல்ல. உலா தசுக்குள்ளதீன் எதுவும் மிந்தூனில்லா, அல்லாத யார் வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் நீங்க ஏச போயிடாதீங்க ரசூலுல்லா சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க ஏச போகக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறான். அப்ப ரசூலுல்லா சொல்லுவாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏசி போட்டு இப்ப மன்னிப்பு கேட்க போறாங்க. ஒரு பள்ளி வாசல் இப்போ 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு வந்து இவங்கள ஒரு பள்ளி வாசல் ஒரு பள்ளி வாசல் ஏன்னா பொதுவா நேரத்தில் 3 ஆம்பிருவ படாந்து வச்சு பள்ளியில ஏன்னா குடும்பம் போட்டு வெள்ளை விரிச்சு வச்சு அதுல உட்கார வச்சு யாரு என்ன சமூக ஒற்றுமையா? சமூக ஒற்றுமை. இது ஒற்றுமை இல்ல. அவன் இவன் கோலத்தடத்தை அவன் அறிஞ்சிட்டான். யார கோலத்தடத்தை? முஸ்லீம்களுடைய கோலத்தடத்தை அவன் அறிஞ்சிட்டான். அப்படியே இதுக்கு முதல் கூட அறிக்கணும். இந்த குழப்பம் வாரத்துக்கு முதல்ல அவன் அறிக்கணும். சமூக ஒற்றுமை வேண்டாம். இந்த குழப்பம் வந்து ஏன் கொண்டு வந்தா? இவன் கோழையன் என்றதான் அவனை விளங்கிட்டான். அது மட்டும் இல்ல, எங்களை சாதாத்து மாறு வந்தா, தங்கள் மாறு வந்தா, பெரிய மலைகள் வந்தா நாங்க வெள்ளை விரிச்சா சிறுக்கா போயிடும். இப்ப அந்நியவனுக்கு நீ வெள்ளை விரிச்சு வச்சிருக்கிய இது என்ன? இது தௌஹீதான். தங்கள் மாருக்கு உலமாக்களுக்கு நல்லவர்களுக்கு வெள்ளை விரிச்சா சிறுக்கு. அந்நிய மலத்தோட போனா அந்த வெள்ளை விரிச்சு வச்சியே இது என்ன தௌஹீதா? அப்ப